இந்த வீடியோவில் லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டி கியூப் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஓகேவா? ஸோ பேசிக்காக இது ஒரு சீரீஸ் மாதிரி வரும். அதாவது டி ஸ்கொயர் டி கியூப். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஜென்ரல் ஃபார்முலா எழுதுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டி பவர் என்னுக்கு என்ன அப்படிங்கிறத எழுதணுன்னா, ஸோ மற்ற நம்பர்ஸ்க்கு டி ஸ்கொயர், T4 ஆர் T20 ஆர் T30 வாட் எவர். ஸோ அதுக்கு வந்து நம்மளால் ஜென்ரல் லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எழுத முடியும். ஸோ இப்போ டி கியூபுக்கு எழுதுவோம். அதுக்கப்புறமா ஜென்ரலைஸ்டு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டி பவர் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு எழுதிடுவோம். ஓகேவா? ஸோ லேப்லாஸ் ரைட் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டி பவர் 3 டி பவர் 3க்கு எழுதுவோம். அப்புறம் டி பவர் என்னுக்கு எழுதிடுவோம் ஜென்ரலைஸ்டு ஃபார்முலா. ஸோ அப்புறம் எந்த நம்பர் கிடைச்சாலும் அந்த நம்பருக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை மாற்றிக்க முடியும். ஸோ இப்போது எஃப் ஆஃப் டிங்கிறது இங்கே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டி பவர் 3 ஜென்ரல் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலா என்ன, எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இதை வந்து இன்டெக்ரல் ஓவர் 0 to infinity இ பவர் மைனஸ் எஸ்டி அப்புறமா எஃப் ஆஃப் டி இன்ட்டு டிடி. ஸோ இதுதான் ஜென்ரலைஸ்டு ஃபார்முலா இல்லையா? ஸோ அடுத்தது என்ன பண்ண போகிறோம், இப்போது சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். எஃப் ஆஃப் டிக்கு வேல்யூஸ் என்னவோ அதை சப்ஸ்டிடியூட் பண்ணி அதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூஸ் தான் வந்து லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டி கியூப். ஸோ இப்போது எல் ஆஃப் டி கியூப்க்கு வந்து என்ன வேல்யூஸ் அப்படிங்கிறத எழுதுவோம். 0 to infinity இ பவர் மைனஸ் எஸ்டி டி கியூப் டாட் டிடி. ஓகேவா? டி கியூப் டாட் டிடி. ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிப்போம் வழக்கம் போல். 0 to infinity ரைட். அடுத்தது டி கியூப்னு எழுதிக்கிறேன், இ பவர் மைனஸ் எஸ்டின்னு எழுதிக்கிறேன், அப்புறம் டிடின்னு எழுதிக்கிறேன். ஸோ இந்த ஃபார்முலாவை அஸ் யூஷுவல் எல் ஆஃப் டி கியூப் தான் வந்து இந்த ரிலேஷன். ஸோ இந்த ஃபார்முலாவை நான் இப்போ வந்து இந்த மெத்தடாலஜியில் எழுதிக்கிறேன். நம்மளுக்கு இன்டெக்ரல் ஃபார்முலா தெரியும் இல்லையா? யூடிவின்னு ஒரு ரிலேஷன் இருந்துச்சுன்னா அதை வந்து யூவி மைனஸ் வி டியூன்னு எழுதிக்கலாம். ஸோ அந்த ரிலேஷன் பேஸ் பண்ணி நான் இதை வந்து மாடிஃபை பண்ணி இப்போது எழுத போகிறேன். ஓகேவா? ஸோ இப்போது இதில் எதுன்னா இது வந்து யூ, இது ரெண்டும் சேர்ந்தது வந்து டிவி. ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து கீழே யூ டிவின்னு இருக்குது, இதை வந்து யூவி மைனஸ் விடியூன்னு எழுதணும் டி கியூப்ங்கிற ரிலேஷன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், அடுத்தது எல் ஆஃப் டி கியூப் ஓகேவா இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஓவர் 0 to infinity யூ தெரியும், தட் இஸ் டி கியூப் டியூ இது வந்து வி இல்லையா, இது வந்து சாரி டிவி, இதை வந்து விக்கு மாற்றணும்னா இந்த டேர்மை வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணணும்னா என்னவோ, ஸோ டிவியை இன்டகிரேட் பண்ணால் வி கிடைக்கும். அப்போது இந்த டேர்மை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஒன்ஸ் ஒரு டைம் வந்து இன்டகிரேட் பண்ணோன்னா கிடைக்கிற வேல்யூ தான் வந்து நம்மளுக்கு வி. ஸோ அப்போ இதை இன்டகிரேட் பண்ணோன்னா இ பவர் மைனஸ் எஸ்டி டிவைடட் பை மைனஸ் எஸ் அப்படிங்கிற வேல்யூ வரும். ஓகேவா? இதுதான் இப்போ நம்மளுக்கு இது வந்து யூ டிவிங்கிறது இது வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணிட்டோம். அதனால் இங்கே லிமிட் அப்ளை பண்ணிடுவோம். ஓகேவா? 0 to infinity. அடுத்தது இந்த டேர்ம் எழுதணும் விடியூ அப்படிங்கிறது. ஸோ விடியூ இப்போ என்ன, விடியூங்கிறது பேசிக்காக விங்கிறது இது இல்லையா, இது வந்து வி, இது வந்து யூ. இப்போது வியை எழுதிட்டு இன்டகிரல் ஓவர் 0 to infinity வி எவ்வளோ மைனஸ் ரைட் இ பவர் மைனஸ் எஸ்டி டிவைடட் பை எஸ், இது வந்து வி. டியூங்கிறது வந்து இது வந்து யூ இல்லையா, அதை டியூவை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா என்ன வரும், 3 ஓகே டி ஸ்கொயர் இன்ட்டு டிடின்னு வரும். இதுதான் வந்து இப்போ நம்மளுக்கு அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி எழுதுனதுனால கிடைச்ச ரிலேஷன். ஸோ அடுத்தது வழக்கம் போல் இதை வந்து லிமிட் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ லிமிட் அப்ளை பண்ண என்ன ஆகும், பேசிக்காக இங்கே பார்த்தீங்கன்னா எல் ஆஃப் என்னது இருக்குது, ஸோ நம்ம ஸ்பேஸ் விட்டு எழுதுவோம் ஸோ தட் இட் வில் பி நாட் கன்ஃபியூசிங் டூ மச். இப்போ இது வந்து எல் ஆஃப் ரைட் எல் ஆஃப்
டி கியூப் இஸ் ஈக்குவல் என்னென்னு இருக்குன்னா இந்த டேர்ம் ஃபுல்லாகவே 0 ஆயிரும். அஸ் யூஷுவல் இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி கியூப்னு போட்டதும் இங்கே வந்து இ பவர் மைனஸ் எஸ் இன்ட்டு இன்ஃபினிட்டின்னு போடுவோம். அப்போது இந்த டேர்மில் வந்து என்ன ஆகும்? ஸோ இந்த டேர்மில் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டின்னு வரும். இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டின்னு போடும்போது 0 வேல்யூ, அதோட எது மல்டிப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு 0 தான் வரும். அடுத்தது ஸோ இந்த அப்போது என்ன ஆகும்னா அப்பர் லிமிட் பண்ணும்போது 0ன்னு வந்துடும். ஓகே, அதே மாதிரி லோயர் லிமிட்டடில் வந்து 0 இருக்குது. ஸோ டி கியூபுங்கிற இடத்துல டிக்கு பதில் டி கியூப் இருக்கு இல்லையா? அப்போ 0 கியூப் அதோட 0 கியூப் வந்து 0. அப்போ 0 கியூபோட எதோ இது 0வோட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 ஆகிடும். அப்போ இந்த ஃபுல் டேர்முமே வந்து நம்மளுக்கு 0 ஆகிடும் இல்லையா? ஸோ செகண்ட் டேர்மை மட்டும் அஸ் யூஷுவல் நம்ம வந்து சிம்ப்ளிஃபை பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோம்னு பாருங்கள். பேசிக்காக நம்ம இப்போது லெஃப்ட் அவுட் டேர்ம் என்னென்னா எல் ஆஃப் டி கியூப் இஸ் ஈக்குவல் டு இந்த டேர்ம் மைனஸ் இங்கே மைனஸ் இருக்கு இல்லையா? ஸோ மைனஸ் ரைட், இந்த மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இந்த டி இந்த 3யும் இந்த எஸ்ஸு 3யும் எஸ்ஸும் நம்ம வெளியில் எடுத்துருவோம். இந்த ஈக்குவேஷன் இந்த ரிலேஷன்லேருந்து என்ன பண்ண போகிறோம்? இந்த மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ இந்த மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இந்த 3யும் இந்த எஸ்ஸையும் வெளியில் எடுத்துகிட்டு சிம்ப்ளிஃபை பண்ணுவோம். ஸோ அப்போது ப்ளஸ் இல்லையா? ஸோ ப்ளஸ் என்ன வரும்? ப்ளஸ் 3/s இன்ட்டு என்ன ரிலேஷன் இருக்குது? இன்டெக்ரல் ஓவர் 0 to infinity. அப்புறம் இ பவர் மைனஸ் நான் வந்து ஒரு சின்ன மாடிஃபிகேஷனோட எழுதிக்கிறேன். ஏன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா டி ஸ்கொயர் இன்ட்டு இந்த டி ஸ்கொயரை நான் முதல்ல எழுதிக்கிறேன். அப்புறம் இந்த டேர்ம் இ பவர் மைனஸ் எஸ்டி இன்ட்டு இந்த டிடி. ஓகேவா? இந்த டிடி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் டேர்ம் இருக்கு இல்லையா? இந்த டேர்ம் இது வந்து எது மாதிரி இருக்குன்னா டி ஸ்கொயரோட லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்னவோ அந்த ரிலேஷன் தான் இது. அப்போது டி ஸ்கொயருக்கு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எவ்வளோ வந்துச்சோ அந்த வந்து இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது பார்ப்போம். பேசிக்காக ஹியர் 3/s டி ஸ்கொயருக்கு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து 2/s கியூப், ரைட்? 2/s கியூப். ஸோ பேசிக்காக இதுக்கு வந்து 2/s கியூப்ங்கிறது தான் நம்மளோட வேல்யூஸ், ரைட்? ஸோ அப்போது இந்த வேல்யூஸ் இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு இப்போ கிடச்சிக்கிற ரிலேஷன். ஓகேவா? ஸோ இதை மறுபடியும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிறது என்னது? ஸோ பேசிக்காக இதை வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள். இது எதனால் இது டைரெக்டாக எழுதியிருக்கோம் அப்படின்னா ஸோ லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப், ரைட்? இது வந்து எப்படி வருதுன்னா இதோட வேல்யூஸ் ஆல்ரெடி டி ஸ்கொயருக்கு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம்னா இந்த வேல்யூ கிடைக்கும். அதை டைரெக்டாக நம்ம இங்கே எழுதிட்டோம். சரியா? ஸோ அடுத்தது இதை வந்து சிம்ப்ளிஃபை பண்ணலாம் ஃபர்தராக. என்ன வருது? ஸோ எல் ஆஃப் டி கியூப் இஸ் ஈக்குவல் டு இப்போ வந்து 6/s பவர் 4ன்னு வருது இல்லையா? 6/s பவர் 4. ஸோ அப்போது இதை வந்து அவங்க ஜென்ரலாக எப்படி எழுதுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 factorial of 3 divided by s power 4 அப்படின்னு எழுதுகிறாங்க. இதை வந்து factorial of 3 divided by s power 4ன்னு எழுதுகிறாங்க. ஓகேவா? ஸோ எதனால் அப்படின்னா இது வந்து இந்த எல் ஃபேக்டோரியல் வந்து 3 ஃபேக்டோரியல் அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1ன்னு வரும். ஸோ அதனால் இதை வந்து இப்படி எழுதிக்கிறாங்க. ஏன்னா இது 6 ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிங்கன்னா நம்மளுக்கு இப்படி வரும். ஸோ இந்த வேல்யூ 6 வந்து 6ஐ வந்து எல் ஃபேக்டோரியல் ஆஃப் 3ன்னு எழுதிக்கிறாங்க. ஸோ 3 ஃபேக்டோரியல்னு எழுதும்போது 3 டைம்ஸ் 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 அப்படின்னு வரும். ஸோ அதனால தான் இப்படி எழுதிக்கிறாங்க. ஸோ இப்போ ஜென்ரலாக நம்ம இதை எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இது வந்து நம்ம எல்லாத்துக்கும் பார்த்துட்டோம். அதாவது T1க்கு என்ன வந்துச்சு, T2க்கு என்ன வந்துச்சு, அதாவது பேசிக்காக டி ஸ்கொயருக்கு, இப்போ டி கியூபுக்கு என்னென்னு வந்துச்சு. ஸோ அடுத்தது இப்போ ஜென்ரல் ஃபார்முலா ஃபார் டி பவர் n. இப்போ வந்து general formulation for t power n அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம்.
ஜென்ரல் ஃபார்முலேஷன் ஃபார் டி பவர் என்னுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், இதில் வந்து லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இங்கே வந்து டி பவர் 3க்கு பதில் டி பவர் என்னன்னு போடுவோம். ஓகேவா, டி பவர் என்னன்னு போடுவோம். ஸோ அடுத்தது இந்த ஜென்ரல் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம எழுதுவோம். ஓகேவா, ஸோ ஜென்ரல் ஃபார்முலா இப்போது லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டி பவர் என்க்கு என்ன எழுதுவோம்னா basically factorial n divided by s power n minus n plus 1 s power n plus 1. ஓகேவா, இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா. இதுதான் வந்து ஜென்ரல் ஃபார்முலா. ஸோ பேசிக்காக இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது டி பவரில் என்ன வேல்யூஸ் இருக்குது, என் இருக்குது, அந்த எண்ணை வந்து ஃபேக்டோரியலில் வரும், ஃபேக்டோரியல் என். ஸோ டிவைடட் பை எஸ் பவரில் வர்றது இதோட ஆர்டரோட ஒன்று சேர்ந்து வருது. ஃபார் எக்ஸாம்பிள் டி பவர் 3ங்கிற போது இங்கே எஸ் பவர் 4 ஆகுது. அப்போது இங்கே எஸ் பவர் என் ப்ளஸ் 1ன்னு வரும். என்னங்கிறதுனால இது என் ப்ளஸ் 1ன்னு வரும். ஏன்னா இங்கே டி பவர் 3க்கு இது டி பவர் 3க்கு இருக்கும்போது 3 + 1ன்னு வருது. இதை நீங்கள் எப்படி எழுதலான்னா, ஸோ இதை வந்து நீங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எழுதுறதுக்கு பதிலாக ரைட் இட். இதை வந்து நீங்கள் ஜஸ்ட் இதை வந்து எஸ் பவர் 3 + 1 எழுதிக்கலாம். ஓகேவா, ஸோ அதே மாதிரி இங்கே எழுதும்போது என்ன வரும், ஸோ டி பவர் பேசிக்கலி டி பவர் என்னங்கிறதுக்கு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் என் ஃபேக்டோரியல் டிவைடட் பை எஸ் பவர் n + 1 அப்படிங்கிறது தான் ஜென்ரல் ஃபார்முலா. ஸோ இது வந்து டி சீரீஸில் நீங்கள் இந்த மாதிரி டி பவரில் சம் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஜென்ரல் ஃபார்முலேஷன் வந்து நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணி அதை சிம்பிளிஃபை பண்ணிக்க முடியும். ஓகேவா.